நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல விஸ்வா ட்ரீம் வேர்ல்டுக்காக ஸ்ரீ பட்டவன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சாரா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். சாரா அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயராக இருக்கு. ஸோ ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டாக நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஒரு சினிமாவினுடைய தலைப்பு ஒரு படத்தினுடைய கதை இப்படியாக இருக்கும் இல்லைங்க அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு தொனியை அல்லது ஒரு யோசிக்கக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடிய தலைப்பு மிகப்பெரிய வரவேற்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் இந்த திரைக்குழு பயணிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தினுடைய விமர்சனம் வேறு மாதிரி இருக்கு. நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சாரா திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். சாக்ஷி அகர்வால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ஜினியராக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இணையாக என்ஜினியராக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிற விஜய் விஸ்வா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு அளவில் ஒரு காலகட்டத்தில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியணும் அப்படின்னு சரி பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது அந்த கல்யாணத்தில் ஏற்படக்கூடிய தடை தான் தொடர்ச்சியாக காட்டுறாங்க. தம்பி வந்து கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராரு. அது வழியெல்லாம் நெடுக ஒவ்வொன்றா அந்த பையிலிருந்து விழுந்துக்கிட்டே வருது. இது ஒரு அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங்காக அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும். ஸோ அதனால் துக்கம் நிகழ்ந்த வீட்டிலேருந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து கேட்ரிங்க்கு ஒத்துக்கூடாது. ஸோ அதனால் கேட்ரிங் ஆர்டரை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம், இந்தாங்க அட்வான்ஸ் திருப்பி தராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அந்த குடும்பத்துக்கு, சாக்ஷி அகர்வாலுடைய குடும்பத்துக்கு. சாக்ஷி அகர்வாலுடைய இரவு தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவுல தன்னுடைய தம்பியும் தன்னுடைய அப்பாவும் கொல்லப்படுற மாதிரி ஒரு கனவு வருது. அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா வந்து பொன்வண்ணன். அவர் சொல்றாரு, இல்லம்மா நம்மளுடைய குலதெய்வம் கண்டிப்பா நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யாது அப்படின்னு சொல்லும்போது இதற்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போறாங்க. அந்த பரிகாரம் ஒரு காமெடியான பரிகாரம். அந்த பரிகாரம் என்னன்றது தேவையில்லை. ஸோ அந்த பரிகாரம் ஒட்டி அவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஸோ கல்யாணத்து ஏற்பாடுகளில் ஏற்படக்கூடிய தடைக்கு மத்தியில் அந்த குடும்பம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. சாக்ஷி அகர்வால் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரியும் ஒரு நல்ல என்ஜினியர் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு சில எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் போகிற போக்கில் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போகும்போது சாக்ஷி அகர்வாலுடைய வகுப்பு தோழனாக பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருத்தர் செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டி என்ன பண்ணுறாரு, அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க தான் என்ஜினியர் சாக்ஷி அகர்வால் தெரியாதவருக்கு. ஸோ பில்டிங்கில் வேலை செய்கிற வாட்ச்மேன் வழியாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இந்த சாக்ஷி வந்து என் கூட படித்தவங்க தானே சொல்லிட்டு தேடும்போது ஆமாம் தன்னுடைய வகுப்பு தோழி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த நட்பை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. ஸோ மிகச்சிறந்த நட்புக்குரியவர்களாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது செல்லக்குட்டியுடைய அம்மாவுக்கு உடல்நலம் பாதிப்பு. அவங்க அம்பிகா அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகனுடைய அடுத்த காலகட்ட வாழ்க்கைக்கு தன் அந்திமத்திற்கு பிறகு தான் செத்து போயிட்டோம்னா தன்னுடைய மகனை யார் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் அவனுடைய தோழியை அவனுக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்குவேன்ட்டு நீ சாக்ஷி அகர்வாலை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. என்னால் முடியாதுமா, நான் வந்து லவ் பண்ணலை, அவள் எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை அம்மாவுடைய வற்புறுத்தலுக்காக சாக்ஷி அகர்வாலை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, சாக்ஷி அகர்வால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆல்ரெடி நான் வந்து நிச்சயமாயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் உன்னை நண்பனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது. இதுதான் படத்தினுடைய கதை. ஸோ கடைசியில் சாக்ஷி அகர்வால் என்ன பண்ணுறாங்க, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா செல்லக்குட்டியை, இல்லை விஜய் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு திரைக்கதை வழியாக சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. இதான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த கிளைமேக்ஸ்குள்ளே. ஓகே ரைட். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தா சாக்ஷி அகர்வால் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகளை சேரை கட்டி வராங்க. ஸோ ரொம்ப பாந்தமாக குடும்ப பெண்ணாக ஒரு மிடுக்கான ஒரு இன்ஜினியராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கே உரிய தோரணையோடு அவங்க சாக்ஷியை பார்க்க முடியுது. ஒரு சில காட்சிகளில் ரொமான்டிக்காக நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய உடை அலங்காரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகேவா. விஜய் விஸ்வா படத்தினுடைய ஹீரோ. ஆனால் அவருக்கு நிறைய நடிப்புக்கான ஸ்கோப் கொஞ்சம் தான் இருக்குது, வந்துட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹீரோ இருக்கார் படத்தில் அப்படின்ற மாதிரி. செல்லக்குட்டி இந்த படத்தினுடைய வில்லனாக நடிச்சிருக்கார். செல்லக்குட்டி என்ன பண்ணுறார், படத்தினுடைய இயக்குனர் இவர் தான். செல்லக்குட்டி வந்து வகுப்பு தோழனாக காட்டும்பொழுது இருந்த ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் காட்சியில் வரும்போதும் அவருடைய நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதே வந்து
வந்து நிகழ்காலத்தில் அவர் ஒரு வில்லத்தனமாக தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கும் பொழுது அந்த குரல் மாடுலேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து அவருடைய அந்த வில்லனுக்கே உரிய அந்த விஷயங்கள்லாம் காட்டும் போதெல்லாம் கொஞ்சம் மிகை நடிப்பாகவே இருக்குது. அதாவது இயல்பான நடிப்பை கடந்து ஒரு மிகை நடிப்பு, அவருடைய வாய்ஸில் காட்டக்கூடிய மாடுலேஷன் இதெல்லாம் வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியதாக ஒரு சராசரி ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி, என்னடா ஓவர் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனியை ஏற்படுத்தி விடுகிறது. கொஞ்சம் நமக்கே எரிச்சல் மூட்டுற மாதிரியான தன்மை இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த பாத்திர படைப்பை வேறு மாதிரி மாற்றி இருந்தாருன்னா அந்த பாத்திர படைப்பை கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ கூட கவனிக்கிறோம், இருந்தாலும் பெரிய அளவுக்கு அது வந்து சோபிக்கவில்லை அப்படின்னே சொல்லணும். இதுக்கு மத்தியில் வயதான அந்த 2 தம்பதி, ஒரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பாவாக பொன்வண்ணன், செல்லக்குட்டி அதாவது இந்த வில்லத்தனமாக இருக்கக்கூடிய வகுப்பு தோழனுடைய அம்மாவாக அம்பிகா, இவங்க 2 பேரும் இருக்காங்க படத்தில், அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன பெரிய ஸ்கோப்லாம் கிடையாது, பெரிய நடிக்கிறதுக்கான ஏரியா கிடையாது. 2-3 காட்சிகளில் வந்து அம்பிகா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு நீ வந்து சாக்சி அகர்வாலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற இடமாகட்டும், அதே மாதிரி பொன்வண்ணன் வந்து மகளுடன் பேசக்கூடிய ஹீரோயினுடைய அப்பான்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், நம்ம குலதெய்வம் நம்மளை காப்பாற்றோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்துட்டு போகிறார், ஒரு சில காட்சிகளை பேசுகிறார், அவ்வளோதான் பொன்வண்ணனுடைய வேலை. இதை கடந்து இந்த படத்தில் மறைந்த ரோபோ சங்கர் வந்து அந்த பில்டிங்கினுடைய வாட்ச்மேனாக வேலை செஞ்சுருக்கார், நடிச்சிருக்காரு, வேலை செஞ்சுருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா அவருடைய இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா ரோபோ சங்கர் இன்னும் நிறைய படங்களில் தன்னுடைய வெசடைல்டான நடிப்பை காட்டியிருக்க முடியும். இந்த படத்தில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் இறந்த பிறகு வெளிவந்த திரைப்படம் அப்படிங்கிற போது நினைக்க வைக்கிறார் ரோபோ சங்கர். அந்த வகையில் இந்த படத்தின் மூலமாக மறுபடியும் தன் நினைவுகளை ரசிகர்களுக்கு கடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். யோகி பாபு நகைச்சுவைக்காக சேர்த்துருக்காங்க. அவருடைய நகைச்சுவை வழக்கம் போல் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக அவருக்கு இந்த படம் வந்து சொல்லிக்கிற மாதிரியான படமாக இல்லை. இன்னொரு பக்கம் தங்கத்துரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த டீமுக்குள்ளே தன்னுடைய தலையை காட்டிட்டு போகிறார், அவ்வளோதான். ஸோ இது வந்து நடிகர்களுடைய பக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னொரு பக்கம் அப்படியே டெக்னீஷியன் சைடில் வரும்போது ஒளிப்பதிவு இந்த படத்திற்கு பெருசாக சொல்லிக்க வேணாம், யார் வேணால் கேமரா பண்ணலாம். ஜெய் லக்ஷ்மணன் அப்படி தான் பண்ணியிருக்கார். அவரே இல்லைனா கூட யாராவது பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதனால் இது வந்து த்ரில்லர், இது வந்து ஒரு கிரைம் சப்ஜெக்டு, இது வந்து ஒரு சைக்கோ தனமான ஒரு படம் அப்படிலாம் நம்ம வந்து வெளியே பிம்பங்களை கட்டமைக்கிற பொழுது இந்த கேமரா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எப்படியும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. ரொம்ப நார்மலான ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் லக்ஷ்மணன். அவருடைய கேமரா அவ்வளோதான் வேலை செஞ்சுருக்கு. இன்னொரு பக்கம் படத்தொகுப்பு ஜான் ஆப்ரஹாம், அவருடைய எடிட்டிங் படத்திற்கு கை கொடுத்திருக்கிறதா என்றால் கதையில் நிறைய திரைக்கதை லாஜிக்கில் ஓட்டைகள் இருக்கிறதுனால அந்த எடிட்டிங் அந்த படத்தொகுப்பு கை கொடுக்கவில்லை அப்படின்னே சொல்லிடணும். அதனால் இது 2 விஷயமும் வந்து கொஞ்சம் பூஜ்ஜியம் அப்படின்னே சொல்லிக்க முடியும் அப்படி ஒட்டுமொத்தமாகவே. படத்தினுடைய இசை வந்து கார்த்திக் ராஜா பண்ணியிருக்கார். அவர் வந்து பாடல்களில் ஏன் இப்படி கோட்டை விட்டார்னு தெரியல. பாடல்களில் கொஞ்சம் கவனிக்க வச்சுருந்தா ஓரளவுக்கு டிக்காட்டு படத்தை கொஞ்சம் ஹெலிவேட் பண்ணி கொடுத்துருக்கலாமோ தெரியல. ஆனால் நல்ல கதைக்கு, ஒரு நல்ல திரைக்கதைக்கு ஒரு பாட்டு நல்லபடியாக வேலை செய்யும். கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் சொதப்பல் தனமாக இருக்கிறதுனால இந்த படத்தில் அவருடைய இசை பாடல்கள் வழியாக சோபிக்கவில்லை. பின்னணி இசை ஆர்ஆரில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கார்த்திக் ராஜா தன்னுடைய அடையாளத்தை கொடுக்க முயற்சித்திருக்கிறார், அவ்வளோதான் சொல்ல முடியும். பாடல்களை வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க, ஸ்நேகன், அருண் பாரதி. ஸ்நேகனும் சரி அருண் பாரதியும் சரி பெரிய அளவுக்கு தங்களுடைய வார்த்தைகளினுடைய வசீகரத்தால் இந்த படத்தில் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இருந்தால் தான் இதெல்லாம் எடுப்படும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணால் கூட அது எடுப்படாமல் போவதற்கு பேக்ரவுண்டில் அதனுடைய அடிப்படையான கதையும் திரைக்கதையும் மிகப்பெரிய லாஜிக் ஓட்டைகளுடன் இருக்கிறதுனால எடுப்படலன்னு சொல்லணும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் செல்லக்குட்டி பண்ணியிருக்கார். ஸோ செல்லக்குட்டி இந்த படத்தினுடைய வில்லனாகவும் வகுப்பு தோழனாகவும் நடிச்சிருக்கிறார். அவருடைய நடிப்பை தாண்டி இந்த படத்தினுடைய கேரக்டர் கிட்ட வேலை வாங்கினது, டெக்னீஷியன்ஸை வந்து கொண்டு வந்து சேர்த்தது, இதிலெல்லாம் வந்து அவர் வேலை செஞ்சு மெனக்கெட்டு ஒரு நல்ல படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார். இருந்தாலும் இந்த படத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட உழைப்பை இன்னும் கொஞ்சம் திரைக்கதைக்காகவும் கதையிலுடைய சில லாஜிக் ஓட்டைகளை அடைப்பதற்கான வேலையும் எடுத்திருந்தால் இந்த படம் ஒரு முழுமையான படமாக அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். விஸ்வா ட்ரீம் வேர்ல்டுக்காக ஸ்ரீ பட்டவன் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கார். அவருடைய இந்த தயாரிப்பு கண்டிப்பாக கொஞ்சம் பேசக்கூடிய அளவுக்கு வரணும் என்கிற எதிர்பார்ப்புடன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ
படம் நல்லபடியாக வந்திருக்கு, ஆனால் இன்னும் சிறப்பாக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாமோ, அல்லது இன்னும் கொஞ்சம் செலவழிப்பதை தாண்டி டெக்னீஷியன், கதை மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த நேரத்தில் நமக்கு தோணுது. ஸோ ஒட்டுமொத்தமாக சாரா எப்படி இருக்குன்னு கேட்டால் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான், ஆனால் ஹீரோ ஓரியன்டாக அது இல்லை. இன்னொரு பக்கம் இது யாருக்கு ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி வரும்போது தான் நமக்கு ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நல்ல படமாக கொடுக்க முயற்சி செய்திருக்கக்கூடிய குழுவிற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தை பற்றிய விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர பிரியப்படுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது விமர்சனம் சொல்ல பிரியப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் நீங்கள் தெரிவிக்கலாம். வழக்கம் போல் என்னுடைய வீடியோக்களுக்கு, நான் மீடியாவுடைய வரக்கூடிய காணொளிகளுக்கெல்லாம் நீங்கள் காட்டக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா. See you. Bye bye.